Hi guys, welcome back to Urfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா குட்டுக்காளி படத்துல இருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ட்ரைலர் எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்க போறோம். யாரோ புதுசா நம்ம சேனல் வந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் நம்ம சூரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்துட்டுருக்கானே சொல்லாங்க. பைக்கில் ரொம்பவே கோவமாக வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. ஒரு பாலத்தை கடந்து போகுது. அந்த பைக்கு ஆட்டோ எல்லாமே கடந்து போயிட்டு இருக்கும்போது சூரி அவங்க நல்லா தான் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த எமோஷனில் ஏதோ கோவமாக போகிற மாதிரி தெரியுது. போலீஸ்காரவங்க குறுக்க நிப்பாட்டி இந்த நிப்பாட்டப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நிப்பாட்டுறாங்க. போலீஸ்காரவங்க நிப்பாட்டினோடனே ஒருத்தவங்களுக்கு ஸ்பேய் பிடிச்சிருக்கு, அதுதான் நான் போகிறேன் ஓட்டுறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட கேரக்டர் உண்மையான பேர் அண்ணா பென் அப்படின்னு சொல்லி பேர். ஆனால் இதில் மீனான்னு சொல்லி கேரக்டரில் ரோல் பண்ணியிருக்காங்க. கேரக்டரைஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ட்ரைலரில் ஒரு சுவாரஸ்யம் இல்லைனாலும் மியூசிக்கில் நல்லா அவர் விறுவிறுப்பாக அடுத்தடுத்ததில் கொஞ்சம் ஸ்பீடாகதுன்னே சொல்லாங்க. ஒரு சேவலோட சவுண்டை வச்சு ஒரு பிஜிஎம் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வச்சு இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ப்ரொடியூசர் தான் இந்த இதில் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. சூரியோட ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து. நம்ம இவங்க அதாவது இந்த கோழியை வச்சு தான் குட்டுக்காளி படத்தை டைட்டில் தகுந்த மாதிரியே சேவலோட அந்த இது இருக்கும் பாருங்க, அதை வச்சுட்டு மூவே ஆகுது. அந்த கண்ணெல்லாம் க்ளோஸ்அப்பில் காட்டுற சீனாக இருக்கட்டும், நம்ம சூரிய அவங்க ஆட்டோவில் உட்காந்துட்டு போகிற சீனாக இருக்கட்டும், பேக்ரவுண்டில் எல்லாம் அந்த சைடு ஃப்ரேமில் பார்க்காம அந்த சைடு பார்த்துட்டு இருக்க ஒரு சீனாக இருக்கட்டும், அதெல்லாமே பார்க்கும்போது விஷுவல் செம்மையாக இருக்குது. ஒரு முன்னாடி ஒரு வண்டி போகுது, பின்னாடி ஒரு ஆட்டோ, 2 வண்டி பின்னாடி வருது. அவர் ஏதோ சுற்று போடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் திபுன்னு ஓடி வராங்க. பின்னாடி ஒருத்தவங்க 2 ஃப்ரேமை கேமரா சைடில் பார்த்துட்டு இருக்கானே சொல்லாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இதில் சூரிய அவங்க பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி பைக்கில் போயிட்டு இருந்தார் பாருங்க. அந்த சுற்று போடுறதுக்காக ஆள் இருக்கா எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுறாங்க. அலர்ட் பண்ணி அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்களை அடிக்கணும், அதாவது சூர்யா அவங்கள சுற்றி போடணும் தான் சொல்லி இவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க போல். சேவல் சண்டை விடும் போது அந்த இதில் பண்ணுவாங்க. சேவலுக்கு உண்டான பராமரிப்பில் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த தண்ணி அடித்து அந்த இதில் ஊர் திருவிழாவில் நகையை வச்சு சேலையெல்லாம் வச்சு டிசைன் பண்ணி இது பண்ணுவாங்க பாருங்கள். கொண்டாடுற விஷயம் அது இந்த வீடியோவில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தா தான் ஒவ்வொரு சீன் பை சீனும் புரியும். இந்த கொட்டுக்காளி படத்தில் டைட்டில் தகுந்த மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா ட்ரைலர் பார்த்தளவு நார்மலாக நடக்கிற ஒரு ஸ்டோரி வைஸில் தான் மூவ் ஆக போகுதுன்னே சொல்லாங்க. அது சூரிய அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கட்டமாக அந்த பாலத்துக்கிட்ட வந்த உடனே திரும்ப ரிட்டன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஒரு லேடிஸ் அவங்கள பார்த்திங்கன்னா சூரிய அவங்க பயங்கரமாக முடிய பிடிச்சி இழுத்து தள்ளி போடுற சீன் அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். இதில் எப்படி கருடன் படத்தில் பயங்கரமாக கற்று வரும், அதே சீனில் கருடனில் கத்துற மாதிரியே இதிலே கத்துறான்னு சொல்லாங்க. கொட்டுக்காளி படத்துலேயே பயங்கரமாக கத்துறாருன்னு சொல்லாங்க. இந்த சீனும் பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு வைப் ஆகுதுன்னே சொல்லலாம். 23 ஆகஸ்ட் 2024 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைஸில். மறக்காமல் தேட்டர் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ட்ரைலர் அப்படின்ச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.